மானிய கோரிக்கை படித்து விட்டு தான் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அறிவிப்புகளை வெளியிடுற போது கேட்டு நீங்கள் பேசுகிற அடுத்துதான் உறுப்பினர்கள் பேச இருக்கின்றீர்கள். அறிவிப்புகளை பற்றி நீங்கள் பேசலாம், வரவேற்றும் பேசலாம், சஜஷனும் கொடுக்கலாம், ஆலோசனைகள் கூட அதில் நல்கலாம். அந்த வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டு நீங்கள் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த நடைமுறை தான் இனி மாண்புமிகு அமைச்சர் பெரும் மானிய கோரி வருகிற போது பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மானிய கோரிக்கை எண் 4 சமூக நீதித்துறை மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர் 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்பும் வெட்டு தீர்மானங்கள் முடிதல். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொடர்ந்து நீங்க பேசலாம். மேலும் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில் விண்ணப்பித்த சுமார் 316 நபர்களுக்கு விசா புறக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றது. அது குறித்து இதுவரை எந்த முழுமையான விளக்கமும் தரப்படவில்லை. அதற்கு மாற்று ஏற்பாடும் செய்யவில்லை. பக்கத்தில் விண்ணப்பிக்கும் மாணவர்கள் எளிய முறையில் தங்களது விண்ணப்பங்களை எந்த நிலையில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளவும், அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகை நிர்ணயம் என்ன என்பதை வெளிப்படையான தன்மையோடு இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடந்த 100 நாட்களில் சுமார் 10 ஆவண கொலைகள் நடைபெற்றுள்ளது. நாங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கோம். யாருடைய பேச்சிலையும் நாங்க குறுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குறைகளை சொல்லணும்னா நாங்க 50 வருஷ வரலாற்று நாங்களும் எடுப்போம். 99 to 2004 கோத்ரா கலவரம் நடக்கும் பொழுது என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அமைச்சரவையில் இருந்தது யார்? இதே திமுக தான். அமைச்சர் இருந்து என்ன அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே? கோத்ரா கலவரத்துல எல்லா இஸ்லாமியர் இறக்கப்பட்டாங்க, அதனால நாங்க அமைச்சரவையில இருந்து ரிசைன் பண்றோம், எங்களுக்கு பதவி முக்கியம் இல்ல, இஸ்லாமியர்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு பதவியில இருந்து விலகி இருக்கலாமே. திமுக விலகி இருக்கலாமே. 99-2004 வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி 5 வருஷம் முழு முதலா கொண்டு வந்து திமுக. இந்த பாவமும் இந்த வரலாற்றையும் எப்பயும் மறைக்க முடியாது. அதனால குறைகள் சொல்லாதீங்க. நாங்களும் வரலாறு, எங்களுக்கு வரலாறு தெரியும். நாங்கள் சொல்றோம், வரலாற்றுல முதலில் 6 அமைச்சர் சொன்னாங்க, 8 அமைச்சர்களுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய குறிக்கோள் என்னன்னா, தலித் மக்களுக்கு நாங்க தண்ணி கொடுத்தோம், வீடு கொடுத்தோங்கிறது முக்கியம் இல்ல. அம்பேத்கருடைய கனவு தலித் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கப்பட வேண்டும். முதல் முறையாக வரலாற்றில் ஒரு கல்வித்துறை, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அமைச்சர்களை கொடுத்திருக்கோம். உறுப்பினர் கே என் நேரு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, முழுமையாக உறுப்பினர் கே என் நேரு அவர்கள். உறுப்பினர் கே என் நேரு அவர்கள், நீங்க பேசுங்க. மாநில அளவிலான மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை காட்டும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் அண்மைகால அதிகாரப்பூர்வ தரவுகள் மற்றும் தற்போதைய சமூக பொருளாதார கல்வி ரீதியான பிற்படுத்தப்பட்ட தன்மையை உறுதிப்படுத்தும் போதுமான புள்ளி விவரங்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். தற்போது நடத்தப்படும் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி விவரங்களும் சேர்க்கப்படும் என ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கணக்கெடுப்பை விரைந்து முடித்து சாதிவாரி மக்கள் தொகை விவரங்களை வெளியிட வேண்டும் என்று அந்த அரசால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் போதுமான அண்மைகால தரவுகளுடன் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் பரிந்துரைகள் பெறப்படும் போது பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்த்தல் அல்லது நீக்குதல் தொடர்பான கோரிக்கைகள் மீது அரசால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 31B மூலம் அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் சேர்த்து சட்ட பாதுகாப்பை பெற்றுத் தந்தவர் தங்கத்தாரக புரட்சி தலைவி சமூக நீதிகத்தை வீராங்கனை அம்மா அவர்கள் என்பதை பதிவு செய்தோடு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த வகுப்பு வாரியத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தீர்க்கதரிசனம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1995 ஆண்டு கொண்டு வரப்பட்ட வகுப்பு வாரிய சட்டத்தின் மூலம் 2002 ஆண்டு வகுப்பு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது. இதன் மூலம் பல ஆண்டுகளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்பதை இந்த அவையில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். கொள்கை விளக்க குறிப்பேடு பக்கம் 51 பிற்பட்ட நலத்தில் உள்ள தமிழ்நாடு பிற்பட்ட வகுப்பை பொருளாதார வளர்ச்சி கழகம் 16/11/1981 எம்ஜிஆர் ஆட்சிகளை தொடங்கப்பட்டது. BC MBC டினைஃபைடு கம்யூனிகேஷன்